வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். வரும் 20ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தருவார் என கூறப்பட்ட நிலையில் அவரது பயணம் ஒத்திவைப்பு. புதிய ரயில் திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் வரவிருந்த நிலையில் பயணம் ஒத்திவைப்பு. நபிகள் காட்டிய வழியில் சமத்துவம் சகோதரத்துவம் பின்பற்றி வாழும் இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் வாழ்த்து தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. மாணவர்களுக்கு விரோதமான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. நீட் தேர்வு ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் வாய்ப்புகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாக்கெட் சைஸ் அரசியல் சாசன புத்தகத்தின் விற்பனை அதிகரித்துள்ளதாக லக்னோவை சேர்ந்த புத்தக வெளியீட்டு நிறுவனம் தகவல். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அடிக்கடி ராகுல் காந்தி புத்தகத்தை காட்டி பேசிய நிலையில் அதை வாங்க பலரும் ஆர்வம். காந்தி, அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளை வருங்கால தலைமுறையினர் ஒரே இடத்தில் காணும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு இடமாற்றம். தலைவர்கள் சிலைகளை தன்னிச்சையாக இடம் மாற்றியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய நிலையில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய காங்கிரஸ் அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்று பாஜக ஆர்ப்பாட்டம். விலை உயர்வு திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திர அறிவிப்பு. குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே அரசியல் அமைப்பு மீது பிரதமர் மோடி பெரும் மரியாதையை வெளிப்படுத்தி வருவதாக அண்ணாமலை கருத்து. பிரதமரை அரசியல் சாசனத்திற்கு தலைவணங்க செய்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதற்கு பதில். உலகின் அன்பும் அமைதியும் தழைத்தோங்க அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திடுவோம் என எடப்பாடி பழனிசாமி பக்ரீத் வாழ்த்து. எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வ கணக்கிற்கான ப்ளூ டிக்கை பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் எக்ஸ் தள பக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த அதிமுகவை வரும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஆட்சியில் அமர்த்த முயற்சி எடுத்து வருவதாக சசிகலா அறிவிப்பு. சட்டப்பேரவையில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி. நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எந்த ஆட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது என இபிஎஸ் குற்றச்சாட்டு. சுதந்திரமாக நடைபெறாது என கருத்தியதால் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என இபிஎஸ் விளக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை
கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6000 ஓட்டு தான் குறைவு. இப்பவே என்ன ஓட்டு வந்துன்னு தெரியுது. மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே? போட்டிட்டா விடவே போறாங்க. இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்றைக்கு பணமல்ல பொழியும். ஜனநாயக படிகளை நடைபெறும். சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பு. அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 400 நபர்களை ஏழுமலையான் கோவிலுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு. இணையதளத்தையும் சுற்றுலா வளர்ச்சி கழக தலைமை அலுவலகத்தில் நேரடியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவிப்பு. மனித தவறால் ரயில்கள் மோதலை தவிர்க்கும் கவாத் தானிய ரயில் பாதுகாப்பு முறையை மேலும் 10,000 கிலோமீட்டருக்கு செயல்படுத்த விரைவில் டெண்டர் ஏற்கனவே சுமார் 1500 கிலோமீட்டர் மற்றும் 139 என்ஜின்களில் செயல்பாட்டில் உள்ளதாக ரயில்வே தகவல். இணையத்தில் பரப்பப்படும் டீப் ஃபேக் வீடியோக்களை தடுக்க வகை செய்யும் டிஜிட்டல் இந்தியா மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். கேரளாவை சேர்ந்தவரின் காரை வழிமறித்து கொள்ளை முயற்சி. 2 கார்களில் வந்து வழிமறித்து பணம் பறிக்க முயன்ற 4 பேர் கைது. ஹவாலா பணம் இருக்கும் என்று திட்டமிட்டு கொள்ளையடிக்க முயன்றது அம்பலம். நெல்லை ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து சோதனை. மிரட்டல் விடுத்த வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஒருவர் கைது. திருவள்ளூர் பெயிண்ட் குடோனில் மலமளவென பற்றி எரிந்த தீ. பின்னை முட்டும் அளவிற்கு குபுகுபுவென வெளியேறிய கரும் புகையால் பரபரப்பு. மன்னார்குடி அருகே கருத்தநாதபுரத்தில் நாட்டு வெடி தயாரிக்கும் குடோனில் தீ விபத்து. விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் காயம். வேலூர் அருகே செல்போன் திருடிவிட்டதாக கூறி அடித்து கொன்று புதைக்கப்பட்ட துறவி ஒருவரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பௌரி மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் 2 கார்கள் பள்ளத்தாக்குகளில் கவிழ்ந்து விபத்து. 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள ரயில்வே பாலம் ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டது. சங்கல்தான் மற்றும் ரியாசி இடையே சோதனை ஓட்டம் நடத்திய ரயில்வே அதிகாரிகள்.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஊடுருவல் சாத்தியம் என்பதால் அவற்றை ஒழிக்க வேண்டும் என எலான் மஸ்க் கருத்து. மற்ற நாடுகளின் இவிஎம் போல இன்டர்நெட், வைஃபை, ப்ளூடூத் இணைப்புடன் இல்லாத இந்தியாவின் இவிஎம்கள் பாதுகாப்பாவை என முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பதில். பெயர்களை மாற்றி மாற்றி கூறும் அதிபர் பைடன் அறிவுறுத்தல் சோதனை ஒன்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். ஜப்பானை சேர்ந்த அஸ்பார்க் நிறுவனம் அதிவேகத்தில் செல்லும் திறன் கொண்ட மின்சார காரை அறிமுகம் செய்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 439 கிலோமீட்டர் வேகத்தில் கார் இயக்கப்பட்ட வீடியோவை அந்நிறுவனம் வெளியிட்டது. ஜப்பானில் பரவி வரும் புதிய சதை உண்ணும் பாக்டீரியாவால் 2 நாட்களில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம். இதுவரை 1000 பேருக்கு பரவி இருப்பதாக ஜப்பான் தொற்று நோயியல் துறை அதிர்ச்சி தகவல். பிரேசில் கடல் பகுதியில் மிகப்பெரிய திமிங்கலம் துள்ளி குதித்த சாகசம். வன விலங்கு ஆர்வலரான புகைப்பட கலைஞர் பதிவு செய்த வீடியோ. இந்திய அணி அபார வெற்றி. தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 143 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அயர்லாந்து இடையிலான போட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி. ரோஹித் சர்மா அவரது மகள் சமைராவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதாக சுப்மன் கில் இன்ஸ்டாகிராம் பதிவு. மதுரையில் ரசிகர் மன்ற நிர்வாகி இல்ல காதணி விழாவில் கலந்து கொண்ட நடிகர் கார்த்தி முண்டி அடித்துக் கொண்டு ஓடி வந்து முத்தமிட்டு செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகர்களால் பரபரப்பு. கங்கா தசரா பண்டிகையொட்டி அயோத்தி சரயு நதிக்கரையில் பல்லாயிரக்கணக்கில் புனித நீராடிய பக்தர்கள். விடுமுறை நாள் என்பதால் அயோத்தி ராமர் கோவிலும் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.